அவன் கொலை பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்கான், இனிமேல் எங்கள் அப்பா அம்மா நல்லா நிம்மதியாக இருப்பாங்க அப்படின்னா அந்த சாதி என்கிற கொடூர ப்ரெஷர் வந்து எப்படி இருந்திருக்கு பாருங்கள். இதுதான் இந்த சம்பவத்தில் வந்து நம்ம பார்க்குறோம். தமிழக காவல்துறையை சேர்ந்தவர்கள் குடும்பம் ஆணவ கொலையில் ஈடுபட்டிருப்பது தமிழக வரலாற்றில் நடந்த ஆணவ கொலைகள் இதான் முதல். எனக்கு ரொம்ப பலத்த சந்தேகம் இருக்குது. ஒரு போலீஸ்காரன் நீ மட்டும் தம்பி ஓப்பன் பண்ணனாக்க நீ என்ன வேணாலும் ஃபோனை வந்து அழிப்பாங்க. இளம்பெண் வயிற்று வலியால் தற்கொலைன்னு வரும், இளம்பெண் வயிற்று வலியால் தூக்குன்னு வரும். அவள் விஷத்தை குடித்தாலா, குடிக்க வைக்கப்பட்டாளா, தூக்கில் தொங்குனாலா, தொங்க வைக்கப்பட்டாளான்றது வந்து எப்படி போஸ்ட்மார்ட்டத்தில் தெரியும்? தெரியாது. அதெல்லாம் இந்த மாதிரியான கவின் போன்ற தம்பிமார்கள் கொலை செய்யப்படுவதற்கு திமுக அரசினுடைய மெத்தன போக்கு மிக முக்கியம். நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். எல்லா ஸ்டேட்டும் எல்லா ஆட்சியுமே போனது அதிமுக ஆட்சி சேர்த்து விமர்சனம் பண்ணுறேன். அந்த புரோக்கன் பீப்புளில் வந்து ஒரு இடம் என்ன மென்ஷன் பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் குறிப்பிட்ட சாதியில் இருக்கிறான், இவனுங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணணுன்னாக்கா டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்றாங்க. 2019 நவம்பர் மாதம் 13-15 ஒசூரில் நந்தி சுவாதி ஆணவ கொலை செய்யப்பட்ட போது அப்போது எதிர்க்கட்சியாக இருந்த திமுக, குறிப்பாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆணவ கொலைக்கென்று தனிச்சட்டம் கொண்டு வருவோம்னு சொன்னார். 2019 நவம்பரில் அவர் சொன்னார். அதே ஆட்சிக்கு வந்த பிறகு 2025 இந்த வருடம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் தேவையில்லை அப்படின்றத வந்து அவர் சொல்லியிருக்கிறார். எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுகிறதும், ஆளுங்கட்சியாக பேசும்போது வேறு மாதிரி பேசுகிறதும், இந்த இரட்டை நிலைப்பாடு வந்து ஏற்புடையது அல்ல. தமிழ்நாட்டில் 2017 இதுவரை 65 ஆணவ கொலைகள் நடந்திருக்கின்றன. சாதி ரீதியான ஆணவ கொலைகள் மட்டும் பட்டியல். அந்த 65 வழக்குமே நம்மக்கிட்ட தனித்தனி ஃபைலாக இருக்குது. 58 இன்சிடென்ட்டு, 65 கொலைகள். சில இன்சிடென்ட்டில் 2 பேர்லாம் இறந்து போயிருக்கிறாங்க. 2017 2021 வரை 5 ஆண்டுகளில் லோக்சபாவில் ஏப்ரல் மாதம் 24 2023 அன்றைக்கு என்ன சொன்னாங்கன்னா, தமிழகத்தில் 17 21 வரை 3 ஆணவ கொலை நடந்திருப்பதாக தான் ஒரு கணக்கு, ஒரு பொய்யான கணக்கு. அது கவர்மெண்ட் வந்து பார்லிமெண்ட்டில் சொன்னது. ஆனால் 65 நடந்திருக்கு. இதுவரை வந்து 17 இதுவரை 65 சம்பவம் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 30 ஆண்டுகளில் வந்து ஆணவ கொலைக்குன்னு வந்து 7 வழக்குகளுக்கு தான் வந்து சாதகமான தீர்ப்பு கிடைச்சிருக்கு. அதில் ஒன்று வந்துட்டு திருநெல்வேலி கல்பனா கேஸு, சங்கர் ஆணவ படுகொலை, கோகுல்ராஜ் வழக்கு, அதுக்கப்புறம் கண்ணகி முருகேசன், அபிராமி, அமிர்தவல்லி, கடைசியாக வர்ஷினி பிரியா கனகராஜ் வழக்கு. மொத்தம் 7 வழக்குக்கு தான் இதுவரை தீர்ப்பு கிடைச்சிருக்கு. இது மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தம்பி கவினுடைய இந்த ஆணவ கொலை படுகொலை வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்ஜினியர் படித்த தம்பி, நல்லா சென்னையில் சம்பாதிக்கிற ஒரு பையன், கொடூரமான முறையில் தந்திரமாக ஒரு குடும்பமே கூட்டு வந்து வெட்டி கொண்டிருக்காங்க. இதில் என்ன பார்க்குறதுன்னா, அந்த பையன் கொலை செஞ்ச அந்த பையன் இருக்கான் பாருங்க, அவன் சுஜித் வந்து ஒரு பெரிய கூலிப்படலாம் கிடையாது, அவனும் ஒரு படித்த பையன். ஆனால் அக்காவை காதலிக்கிறன்னு உடனே அவனுக்கு வந்து ஒரு இன்னசென்ட் என்ற அந்த பையனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வெறி இருக்கு பாருங்க, சாதி வன்மம், மூளை முழுக்க வந்து மலம்னு சொல்ல மாட்டேன், மலத்தில் நெளிகிற புழுக்கள் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி அந்த வன்மத்தை வச்சுக்கிட்டு அவன் கொலை பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்கான், இனிமேல் எங்கள் அப்பா அம்மா நல்லா நிம்மதியாக இருப்பாங்க அப்படின்னா அந்த சாதி என்கிற கொடூர ப்ரெஷர் வந்து எப்படி இருந்திருக்கு பாருங்க. இதுதான் இந்த சம்பவத்தில் வந்து நம்ம பார்க்குறோம். ஒரு தமிழ் திரைப்படத்தில் இந்த சாதி வெறியர்களுக்கு ஆணவ கொலை பண்ணுவதற்கு ஒரு கிழவன் இருப்பான் பாருங்க, ஒரு படத்தில் காட்டினாங்க கிழவன். ஆனால் இப்போ என்ன பாருங்க, கிழவன் கிடையாது, குடும்பத்திலே ஒரு சின்ன பையன் அந்த வேலையை பண்ணியிருக்கான் தந்திரமா. அதுக்கு 2 பேரும், அவங்க அப்பா அம்மா 2 பேருமே காவல்துறை. தமிழக காவல்துறையை சேர்ந்தவர்கள் குடும்பம் ஆணவ கொலையில் ஈடுபட்டிருப்பது தமிழக வரலாற்றில் நடந்த ஆணவ கொலைகள் இதான் முதல் ஆணவ கொலை. போலீஸ்காரன் குடும்பம் வந்து கிரிமினலாக இருந்திருக்கு, கிரிமினலாக வேலை செஞ்சிருக்கிறான். அவன் தான் வந்து திட்டம் போட்டு இந்த கொலையை வந்து பண்ணியிருக்கிறான். அப்போ இது வந்து மோசமான ஒரு படுகொலை. இதுவரை கலெக்டரும் கமிஷனரும் ஸ்பாட் விசிட் பண்ணல. SC/ST மேண்டேட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சம்பவம் நடந்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே அங்கே ஸ்பாட்டில் இருக்கணுன்றாங்க. விக்டிம் ஃபேமிலி இதுவரை மீட் பண்ணலை. இவங்க கிட்ட இருக்கக்கூடிய எவிடன்ஸ் இருக்குது, என்னென்ன எவிடன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் கொடுக்கணும். இப்போ கூட அவங்க தம்பியை அந்த ஃபோனை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக கூட்டு போனதான் சொன்னாங்க.
எனக்கு ரொம்ப பலத்த சந்தேகம் இருக்குது. ஒரு போலீஸ்காரன் நீ மட்டும் தம்பி ஓப்பன் பண்ணனாக்கா நீ என்ன வேணாலும் ஃபோனை வந்து அழிப்பாங்க. ஃபாதர் ஸ்டேன் சுவாமியுடைய கம்ப்யூட்டரில் வந்து லேப்டாப்பில் தொலைவிலிருந்து இயக்கி அதுக்குள்ளே வந்து வைரஸ் மூலமாக சில ஆவணத்தை உள்ள இது பண்ணாங்க. அர்னேஷ் லேபரட்டரியில் வந்து அதை கண்டுபிடிச்சாங்க. இது மாதிரி அதில் வந்து இது எவனோ திருட்டுத்தனமாக உள்ளே வந்து பூத்துருக்குறான், ஒரு சாஃப்ட்வேர் வச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் என்ன வேணாலும் பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி நேரத்தில் வந்து என்ன பண்ணணும், மேஜிஸ்ட்ரேட் தலைமையில் டெக்னிக்கல் ஆஃபீஸரை கூப்பிட்டு தான் வந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரியான அந்த ஃபோனெல்லாம் ஓப்பன் பண்ணுறது, உள்ள டாக்குமெண்ட்டை சேகரிக்கிறது, இதெல்லாம் இருக்கிறது. ரெண்டாவது என்னை பொறுத்தவரை இது போலீஸ் வந்து கொஞ்சம் ஒதுங்கிட்டு ஜுடிஷியரி இன்டர்வென்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது இந்த வழக்கை வந்து சிபிஐ வந்து விசாரணைக்கு எடுத்துகிட்டு போகணும். அடுத்த கட்டமாக வந்து ஆணவ கொலைக்கென்று தனிச்சட்டம் தேவை, ரொம்ப தேவை. வெளியில் தெரிகின்ற 1-2 சம்பவங்கள் தான் நான் 65ன்னு சொல்கிறேன். என்னை பொறுத்தவரை பல சூசைடு எல்லாமே வந்துட்டு என்னை பொறுத்தவரை வந்து ஆணவ கொலைகள் தான். இளம்பெண் வயிற்று வலியால் தற்கொலைன்னு வரும், இளம்பெண் வயிற்று வலியால் தூக்குன்னு வரும். அவள் விஷத்தை குடித்தாலா, குடிக்க வைக்கப்பட்டாளா, தூக்கில் தொங்குனாலா, தொங்க வைக்கப்பட்டாளான்றது வந்து எப்படி போஸ்ட்மார்ட்டத்தில் தெரியும்? தெரியாது அதெல்லாம். அப்புறம் அவன் செஞ்சுட்டு அவன் பாடியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எரிச்சிருவாங்க. ஸோ இது இந்த மாதிரியான குளறுபடிகள்லாம் இருக்குது. அதனால தான் தனிச்சட்டம் தேவைன்றதை வலியுறுத்தியிருக்கிறோம். கிட்டத்தட்ட வந்து 16 ஸ்டேட்டில் என்னுடைய தலைமையில் நடந்துச்சு இந்த தனிச்சட்டம் ஏற்றுவதற்கு. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் போய் உட்காந்து பல வல்லுநர்கள் 700 பேர் மேலே இந்த சட்டத்தை திருத்தி தான் 27 பக்கம் கொண்ட டிராஃப்டை கொண்டு போய் கொடுத்தோம். அதில் ரீசன் 14 ரீசன் இருக்குது. நாட் ஓன்லி காஸ்டிசம், ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டலிசம் இருக்குது, பேட்ரியாக்கி இருக்குது, இன்டர்செக்ஷனல் இஷ்யூ இருக்குது, கிளாஸ் இருக்குது, நிறைய கேட்டகரி இருக்குது நிறைய ரீசன்ஸ்லாம். அது மாதிரி இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஹானர் கிரைம்ஸ் வந்து 41 ஐட்டம்ஸ் போட்டிருக்கோம். வெறும் கொலை மட்டுமே இல்லை, கடத்தல், சித்திரவதை, தனியாக அடைச்சி வைக்கிறது, அவங்களுடைய செல்ஃபோனை பறிக்கிறது, சர்டிஃபிகேட்டை பறிக்கிறது, பொது இடத்துல வைத்து நிர்வாணமாக அவங்கள ஓட வைக்கிறது, பொது இடத்துல வைத்து அண்ணன் தம்பின்றதை டிக்ளேர் பண்ணுறது, இந்த மாதிரி நார்த் இந்தியாவில் நடக்குது. ஸோ 41 ஐட்டம்ஸ் வந்து ஹானர். இது எதுவுமே வந்து பண்ணலைன்னா, எதுவுமே தெரியாது அப்படின்னாக்க என்ன இவங்க ஸ்டேட்டு இவங்க அரசாங்கம் பண்ணுறானுங்க அப்படின்னா என்ன, ஆதிக்க சாதிக்காரனுக்கு பயந்துட்டு இருக்கிறான். ஒவ்வொரு இடைநிலை சாதிக்கார மினிஸ்டர் இருக்கிறான் பாருங்கள், எல்லா மினிஸ்டருக்கும், தேவர் மினிஸ்டருக்கும், கவுண்டர் மினிஸ்டருக்கும், எல்லாருக்கும் நீ பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா அப்புறம் எப்படி வந்து ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வர முடியும் சொல்லுங்கள்? ஸோ இது வந்து இந்த மாதிரியான கவின் போன்ற தம்பிமார்கள் கொலை செய்யப்படுவதற்கு திமுக அரசனுடைய மெத்தன போக்கு மிக முக்கியம். நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். எல்லா ஸ்டேட்டு எல்லா ஆட்சியுமே போனது அதிமுக ஆட்சி சேர்த்தா விமர்சனம் பண்ணுறேன். இவங்க வந்து ரொம்ப ஒரு எப்படி இருக்காங்கன்னா, இவங்களுடைய நிர்வாகம் வந்து காண்டாமிருகம் தோல் இல்லை, 10 காண்டாமிருகம் தோலாக இருக்குது. அதை வச்சு எவ்வளோ குத்துனாலும் உள்ளே வந்து அதை உள்ளே புஷ் பண்ணி போக முடியல. இது இருக்குது. கவர்மெண்ட் மத்தியிலையும் ஒரு பெரிய உளவியல் சிக்கல் இருக்குது. இந்த எஃப்ஐஆர் போட்டப்பட்டது யார், என்ன காஸ்ட்டு, இதெல்லாம் இருக்குல்ல. காஸ்டிசம் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கா இல்லையா? இப்போ 30 ஆண்டுகளுக்கு முன்பே என்ன சொன்னாங்கன்னா, போலீஸை எல்லாம் வந்து எந்தெந்த ஆதிக்கத்தில் இருக்கானோ அந்த போலீஸையெல்லாம் வேற ஒரு மாநிலங்களுக்கு மாற்றணுன்றதெல்லாம் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அறிவிப்பே வெளியிட்டாங்க. ஆமாம், அதுக்கு முன்னாடி இருந்தே இருக்குது. 95, 92, 87 இருக்குது. இவங்க புரோக்கன் பீப்புள் எழுதினாங்களே, சுமிதா நரலா வந்து இங்கே விசிட் பண்ணும்போது அப்போ அவங்களுடைய ஃபைண்டிங்ஸ்லேயும் இது முக்கியமாக இருக்குது. புரோக்கன் பீப்புள் வந்து ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச், நியூயார்க் ஆர்கனைசேஷன், பெரிய ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன், அவங்க பண்ண ரிசர்ச் பேப்பர் ஒன்று புரோக்கன் பீப்புள். அந்த புரோக்கன் பீப்புளில் வந்து ஒரு இடம் என்ன மென்ஷன் பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் குறிப்பிட்ட சாதியில் இருக்கிறான். அதனால் தென் மாவட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட ஜாதி இருப்பான், மேற்கு இதில் ஒரு குறிப்பிட்ட ஜாதி இருப்பான், வடக்கு இதில் ஒரு குறிப்பிட்ட ஜாதி இருப்பான், அதுக்கப்புறம் கிழக்கில் ஒரு ஜாதி இருப்பான். இவனுங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணணுன்னாக்கா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்றாங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஒரு இடத்துல வைக்காதீங்க. ஏன்னா அந்த ஜாதிக்காரனை, அந்த போலீஸ்காரனை வந்து உள்ளே கொண்டு வரது யாருன்னா பாலிடிக்ஸ் இருக்கும். அங்கே இருக்கிற மாஃபியா இருப்பான், மணல் மாஃபியா இருப்பான், கார்பரேட் இருப்பான். இவன் எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இது நடக்குது. அதனால தான் மாற்றணுன்றாங்க. அதையும் அவங்க செய்ய வரல. இதை கவினை பொறுத்தவரை என்ஹெச்ஆர்சி சோமோட்டோ எடுத்து வரணும். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சோமோட்டோ எடுத்து இங்கே விசிட் பண்ணால் தான் சரியான தீர்வாக இருக்கும்.